பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, சரீரம் வச்சு பார்ப்போம். சரீரத்தில் மாமிச சரீரம் வச்சு பார்ப்போம் நம்ம. இந்த மாமிச சரீரம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வந்தது? இது தேவனால் கொடுக்கப்பட்டதா? இல்லை அவன் இடத்துல ஒரு இடத்துலேருந்து ஒரு நிலையிலேருந்து விழுந்தது நிமித்தம் உண்டானதா சரீரமாட்டு? அதை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து விட்டு அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்த நிமித்தம் அவன் ஏதேன் தோட்டத்திலேருந்து அவன் வெளியில் வந்து விழுந்துட்டான். இப்போ இந்த வெளியில் வந்து விழுந்த மனுஷனை தேவன் எப்படி அடையாளப்படுத்துகிறார் பார்க்கக்கூடிய நேரத்தில் அடையாளப்படுத்துகிறார். இது ஒரு மாமிசத்தினுடைய தன்மையாக தேவன் அங்கு அடையாளப்படுத்துகிறார். அதாவது ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் வந்த ஒரு மனுஷனுடைய தன்மை எப்படிப்பட்ட ஒரு ஜீவிதமாக தேவன் அங்கு அடையாளப்படுத்துகிறார். ஒரு நிர்வாண தன்மை உள்ள ஒரு மனுஷனாக தேவன் அங்கு அடையாளப்படுத்திருக்கிறார். இந்த நிர்வாணத்தன்மை நம்ம பார்த்துருக்குறோம். ஏற்கனவே நிர்வாணம் என்கிற தன்மை ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறோம். உலகம் கூட்டல் மாமிசம் என்கிற தன்மை அங்கே தேவன் அங்கே நிர்வாணமாக தேவன் அங்கே அடையாளப்படுத்துகிறார். அப்போ அந்த நிர்வாணத்தன்மை ஏன் வந்தது? அவன் சத்துருவினுடைய அதாவது சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு அதாவது சாத்தானுடைய வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படித்ததுனால அவனுக்குள்ளால் என்ன தன்மை வந்து நன்மை தீமை அறியத்தக்க ஒரு தன்மை அவனுக்குள்ளால் வந்துட்டு அந்த நன்மை அறியத்தக்க தீமை அறியத்தக்க தன்மை அவனுக்குள்ளது வந்ததுனால தேவன் அவனை ஏதேன் தோட்டத்தை வெளியில் விட்டார். அப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் வந்த மனுஷனுடைய தன்மை நம்ம பார்க்கும் பொழுது அவன் மறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். அப்போ மறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் கூடிய இந்த மனுஷனுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்குதா? இந்த மாயையாக தேவன் அடையாளம் அதான் நிழலை போன்ற இந்த மாயையான ஜீவிதமாக தேவன் அங்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார். இந்த மனுஷனை பற்றி இன்னொரு இடத்துல பார்க்குறோம். பிரசங்கி 9:5 வசனத்தை நம்ம பார்ப்போம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிட்டு சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றாகிலும் அவர்களுக்கு இனி எந்தெண்டைக்கும் பங்கில்லை. ஒரு மனுஷனுடைய ஒரு ஜீவிதம் எப்படி இப்போ இருக்குதுன்னா, இப்போ ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னா அவனுக்கு எல்லா தன்மைன்னு தான் தெரியும். ஆனால் அவனுடைய காலங்கள் முடிந்த பிறகு யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை எப்படிப்பட்ட தன்மை. அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா இருதயத்தினுடைய நினைவுகள் என்ன தான் எல்லாமே அழிந்து ஒன்றுமே இல்லாத போய் ஆகிடும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய மனுஷனை பார்த்துட்டு உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மறிப்பதை அறிவார்களே, மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அவர்களுக்குள்ள எனது எந்த ஒரு தன்மையிலும் இதுதான் ஒரு மனுஷனுடைய தன்மையாக இருக்குது.